ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லிவிங் வித் சாரு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே சமையல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நாங்கள் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருந்தோங்க. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ப்ரான் எடுத்திருந்தோம். பாப்பாவுக்கு ப்ரான்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் மேடத்துக்குன்னு எப்போவுமே ரெகுலராக ப்ரான் கொஞ்சம் எடுத்துருவோம். நல்லா ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து ப்ரானுக்கான ஒரு மேரினேஷனை பார்த்துருவோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 3/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கிட்டேங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் எடுத்துக்கிட்டேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதில் 2லேருந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு இடையில கஸ்தூரி மேத்தின்னு சொல்லிட்டு வெந்தயக்கீரையோட அந்த காஞ்ச இலை இருக்குது இல்லைங்களா, அதையுமே நான் ஆட் பண்ணியிருந்தேன். பட் காட்ட மறந்துட்டேன். இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை எலுமிச்சை பழத்தை இது கூட பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இடையில ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் பொரிக்கும் பொழுது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுடலாங்க. அடுத்து சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணுவோம். வெங்காயத்தை இப்படி தண்ணியில் போட்டு வச்சோம்னா கண் எரிச்சல் இல்லாமல் இருக்கும். அதனால் நான் போட்டு வச்சிட்டேன். இந்த சாப்பர் யூஸ் பண்ணி தான் நான் வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்கிட்டேன். வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணுங்க. இது கூட 2 பழுத்த தக்காளி நான் எடுத்துருக்கேங்க. அதையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். சாப்பர் இல்லைன்னா நீங்கள் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி கூட ஆட் பண்ணலாம். ஏன்னா கிரேவிக்கு நம்ம வந்து திக்னஸ்க்காக இந்த தக்காளி தான் யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. தக்காளியை விட வெங்காயம் கொஞ்சம் கூட இருக்கணும். கேஸ் பற்ற வச்சாச்சுங்க. கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்துக்கலாங்க. கடலெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது பொரியும் போது நல்லா வாசனையாக இருக்கும். அந்த ஸ்பைசஸோட வாசனை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வானல் ஹீட்டாக இருக்கிறதுனால நல்லா புகையாக கிளம்பி வருது. இதை நல்லா கல்லுப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து வதக்கக்குள்ளே வெங்காயம் சட்டுன்னு வதங்கிடும். அதனால தான் நம்ம சேர்க்குறோம். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோ இந்த அளவுக்கு சுருண்டும் வந்திருக்கும். கண்ணாடி நேரத்துக்கு அது மாறியும் இருக்கும். இது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க அந்த தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா குழைய வதங்கணுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கனாலே போதும். தக்காளி நல்லா குழைய வதங்கிடுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி என்னென்ன மாதிரி சமைக்கும்போது டிப்ஸு, ட்ரிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கும் சமைக்கக்குள்ள அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம எடுத்து பார்க்கணும், தக்காளி எதுவும் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள எனக்கு ஓரளவுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்துட்டு இருந்தது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்ததுனால நான் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இந்த இஞ்சி பூண்டோட வாசம் போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுக்கணுங்க. வாசம் இருந்துச்சுன்னா நம்ம குழம்பே வந்து அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஒரு பச்சை வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு என்ஹான்ஸ்டாக இருக்காது. அதனால் நம்ம எப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்க்குறோம்னாலும் கான்ஷியஸாக அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம அந்த வந்து வதக்கி விடணுங்க. நான் நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து வணங்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக ரெடியாக இருந்துச்சுங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த சிக்கனையும் நான் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இதில் வந்து போன்லெஸ், ஈரல் எல்லாமே கலவையாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். நீ என்ன செய்யறியோ செய்யுமா, உன் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அப்ரூவலும் கொடுத்துட்டாரு. ஸோ எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி இன்றைக்கி நான் சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்.
நம்ம எந்த நான்வெஜ் வாங்கினாலுமே அதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு செய்யக்குள்ள அதில் வந்து ஒரு அந்த ரா ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். நம்ம வந்து ஆட்டுக்கறியெல்லாம் செய்யக்குள்ள வந்து குக்கரில் வேக வைப்போம் இல்லையா, அதையுமே நம்ம வதக்கிட்டு விசில் போடக்குள்ள அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா இருக்கும். அது சிக்கனையும் அதே ப்ராசஸ் தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். குழம்பு மிளகாய்த்தூள், இது நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் சொல்லிட்டு இருக்கும். அதுலேருந்து ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேங்க. அதிகமாக சேர்த்தா காரம் கொடுத்துரும். இதில் வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாத்தூள் நான் எடுத்துக்கிட்டேங்க. அதுவுமே இந்த குழம்புக்கு நல்லா வாசனையை கொடுக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் குழம்பு மட்டும் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டிலேயே எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். சீரியஸாக இது வந்து தோசை, அப்புறம் சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே வந்து ஆப்டாக இருக்குங்க. இந்த மாதிரியும் ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு தண்ணி, நம்ம வந்து இது கட்டியாகிறதுக்குன்னு எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக சேர்க்க போகிறது இல்லைங்க. அதனால் தண்ணி அளவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கும். ஏன்னா சிக்கன்லேருந்துமே தண்ணி வரும். நான் கரெக்டாக சிக்கனோட அளவுக்கு தண்ணி எவ்வளவோ அது அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டக்குள்ளேயே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கிட்டேங்க. கரம் மசாலா நான் வந்து கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு சிக்கன் 50% வெந்திருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்க்கலாம். கரம் மசாலாவும் சேர்த்து குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு சிக்கன் நல்லா வெந்து குழம்பு சுன்ற வரைக்கும் நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. வேறு அடுப்புக்கு அதை மாற்றியாச்சு. 65 செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இந்த பக்கம் நம்ம ப்ரான் 65 சீரியஸாக இன்றைக்கி நான் பண்ணியிருந்த இந்த மசாலா கலவையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து இந்த 65 வாரம் வாரம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்கங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. மறுபடியும் கடாயில் கடலெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நம்ம அதிக எண்ணெயில் போட்டு பொரிக்க வேணாங்க. இது வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுக்க போகிறோம். நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக தான் இருக்கும், ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்லது. நம்ம சிக்கன் குழம்பு எப்படி ரெடி ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா? பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க, டேஸ்ட்டுமே அப்படி தாங்க இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். ப்ரான் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். ப்ரானில் நிறைய ரெசிபி இருக்குங்க. எங்கள் அம்மா ப்ரான் தொக்கு, பிரியாணி அந்த மாதிரி எவ்வளோ செய்வாங்க. பட் இந்த ப்ரான் 65 வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் செஞ்சு கொடுக்கக்குள்ள எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் பாப்பாலாம் வந்து அவ்வளோ ஆசையாக விரும்பி பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம சிக்கன் குழம்பு நல்லா சுண்டி கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. உப்பு காரம் எல்லாம் எனக்கு இந்த இடத்துல கரெக்டாக இருந்ததுனால நான் அப்படியே நிறுத்திக்கிட்டு, நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா புதினா கொத்தமல்லியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நான் வந்து ஆனியன் தால் கொஞ்சம் இருந்துச்சுங்க. சரி அதையும் சிக்கன் குழம்புல போடுவோமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். டேஸ்ட்டில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லைங்க. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா சமையலில் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. படிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மற்றவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நம்மளோட ப்ரான் ரெடியாகிடுச்சு. எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறையா வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும். பாய்.